ஹாய் இட்ஸ் சூரிஸ்டோ. இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் ஒரு 500 ரூபா பட்ஜெட்டில் ரெடி பண்ண போகிறேன். நிறைய நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் 1000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி வீடியோ போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக வெறும் 500 ரூபா பட்ஜெட்டில் ஒரு குட்டி ஆம்பிளிஃபையர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும்னா ஒரு குட்டி கேபினட், அப்புறம் ஒரு ப்ளூடூத் போர்ட், 3 வால்யூம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதுக்கான நாப்ஸ், அப்புறம் 4 பாட்டம் புஷ், ஒரு ஸ்பீக்கர் சாக்கெட், டிசி பவர் பின், ஒரு 12 வோல்ட் 3 ஆம்பியர் அடாப்டர், நெக்ஸ்ட் ஒரு பேஸ் ட்ரபிள் போர்ட், ஒரு 2 சேனல் கிளாஸ் Dல ஆடியோ போர்ட், நெக்ஸ்ட் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், 7805 5 வோல்ட் ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயர், அப்புறம் ஃபிட்டிங் கிட். இது நீங்க சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணலாம். வாங்க இதை எப்படி ரெடி பண்றது பார்ப்போம். இது ஒரு பழைய கேபினெட் தான், எங்கேயோ வேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால இதே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 பாட்டம் புஷ்ஷு கீழே சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்ச் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் கண்ட்ரோல் நாபில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு மாதிரி இருக்கும் பாருங்கள், இருக்கு பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு கட்டிங் பிளேட் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சிரும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, கண்ட்ரோலே உடஞ்சிரும். இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டேன். ஸோ மெயின் வால்யூம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுல மட்டும் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த பின்னை, இது கிரவுண்ட் பின்னு, இது இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. மற்ற 2 பின்னவை சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இது வந்து இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா, வால்யூம் பேலன்ஸு, அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். மற்றது இந்த பேஸும் ட்ரிபிளுக்கும் இந்த மாதிரி 3 பின்னுமே பேக் சைடு பார்த்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதை மட்டும் மெயின் வால்யூம் கண்ட்ரோலில் மாட்டிக்கிறேன் பேலன்ஸுங்கிறதுல, மற்ற 2 பேஸ் ட்ரபிளில் மாட்டிக்கிறேன். நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் போர்டு நம்ம கடைசியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் வால்யூம் கண்ட்ரோலில் சால்டர் வைக்கிறது, இது ப்ளூடூத் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பீக்கர் சாக்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பவர் சப்ளைக்கான டிசி பின்னவை இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த பேஸ் ட்ரபிளோட போர்டை, இந்த ஆடியோ போர்டு, டிரான்சிஸ்டரை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். கரெக்டாக இந்த பொசிஷனில் மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான போல்ட் உள்ள விட்டு ஸ்பேசர் போட்டுக்கலாம். முடிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டு ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேஸ் டபுள் போர்டில் ஒயரிங் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த பேஸ் டபுள் போர்டை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் சொல்கிறேன், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேஸ் டபுள் போர்டில் இன்புட் அண்ட் அவுட்புட் 2 இருக்கும். எதோட இன்புட்னா ஆடியோவோட இன்புட்டு, அவுட்புட். இந்த பேஸ் டபுள் போர்டோட ஒர்க் என்னென்னா, ஆடியோவோட இன்புட்டை நம்ம நார்மலாக ப்ளூடூத்லேருந்து வர ஸ்டீரியோ இன்புட்டை உள்ளே எடுத்து பேஸு, ட்ரிபிள், அப்புறம் மிட்டு, இது 3த்தையும் நம்ம வால்யூம் கண்ட்ரோல்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கெயின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அவுட்புட் வழியாக ஆடியோ வெளியே கொடுக்கும். இந்த ஆடியோ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐசி போர்டில் கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஆடியோ டெட் வந்து ஆடியோ போர்டு கொடுத்துட்டு அதுலேருந்து ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இந்த பேஸ் டபுள் போர்டில் மொத்தம் பேஸுக்கு 3 லைனு, ட்ரிபிளுக்கு 3 லைன் ஒரு சேனலுக்கு, அதே மாதிரி இன்னொரு சேனலுக்கும் 3 லைன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆடியோ அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த போர்டு இல்லாமல் எல்லா பேஸ் டபுள் போர்ட்லையுமே இன்புட் நீங்கள் இந்த இடத்துல ஆடியோ கொடுக்குறீங்கன்னா அதில் வர ஃபஸ்ட்டு பின் பேஸோட 3 பின்னில்
ஃபஸ்ட்டு பின்லேருந்து அவுட்புட் இட்டு வந்து வால்யூம் கண்ட்ரோல் நாபில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பின் கொடுக்கணும். செகண்ட் பின்னோட அவுட்புட் வந்து இந்த செகண்ட் பின் கொடுக்கணும். தேர்ட் பின்னோட அவுட்புட் வந்து இந்த தேர்ட் பின்னில் கொடுக்கணும். இதில் ட்ரிபிள் பேஸ்னு இருக்குது, அந்த மாதிரி இதுலேயும் பேஸ் ட்ரிபிள் இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்து பேஸோட ஒயரட் வந்து பேஸில், ட்ரிபிளோட ஒயரட் வந்து ட்ரிபிளில் கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த போர்டை நம்ம இந்த பொசிஷனில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பேஸோட அவுட்புட்டு இந்த இடத்துல வரணும், ட்ரிபிளோட அவுட்புட்டு இந்த பக்கம் போகணும். அது தகுந்த ஒயரிங் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த போர்டில் இருக்கிற பேஸ் லைனை தான் சால்டர் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட் அவுட்புட்டில் எல்லோ, செகண்ட் அவுட்புட்டில் க்ரீன், தேர்ட் அவுட்புட்டில் ப்ளூ, இது 3 சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த போர்டை இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது இதிலேருந்து இப்படி பெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது இந்த இடத்துல வச்சுட்டு எவ்வளோ லென்த் ஒயர் வேணும், பேஸ் இது பேஸோட கண்ட்ரோலர், இது பேஸோட அவுட்புட்டு, இந்த இடத்துல வைக்கிறதுனால நமக்கு ஒரு இவ்வளோ லென்த் ஒயர் இருந்தால் போதும். அப்போது அதை விட ஒரு 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பேஸோட ஒயரும் இங்கே எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயர் கூடவே இதே கலர் காம்பினேஷனில் இங்கே விட்டுருங்க. இது ஒயர் வந்து மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்க டேக் போட்டுக்கிறேன். பேஸோட லைன் அடித்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ட்ரிபிளோடது, ட்ரிபிள் கண்ட்ரோலுக்கு நேராக இருக்க ட்ரிபிள் வந்து ஃபஸ்ட் லைன் அடிச்சுக்கோங்க. சேம் அதுலேயும் உங்களுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட் பின்னுக்கு எல்லோ, செகண்டுக்கு க்ரீன், தேர்டுக்கு ப்ளூ அடிச்சுக்கிட்டு அப்படியே இப்படி பெண்ட் பண்ணி சேம் இந்த ஒயரோட லென்த்திலே விட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி இந்த ட்ரிபிள் லைனுக்கும் ஃபஸ்ட் பின் எல்லோ, செகண்ட் க்ரீன், தேர்டு ப்ளூ, இது 3 சால்டர் பண்ணிட்டு அதே மாதிரி ஒயரை அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் டேக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒயரில் சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இன்புட் லைன் இருக்கு இல்லைங்களா, அதுவை ப்ளூடூத் போர்ட்லேருந்து வர ஆடியோ இன்புட்டை இன்புட் லைனில் கொடுக்கணும். அதுக்கு இந்த ஒயரை பேஸ்டபிள் போர்டோட ஆடியோ இனில் சால்டர் பண்ணிக்கிறேன். இதில் இந்த ரெட் கலர் ஒயர் வந்து எஃப்எம்மோட ஆண்டனா ஒயர், இது 3 ஆடியோவோடது. இது சைடில் இருக்கிறது 2 லெஃப்ட் ரைட், அண்ட் சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு. சேம் இந்த பேஸ்டபிள் போர்ட்லேயும் அதே மாதிரி சால்டர் பண்ணணும். கீழே லெஃப்ட் ரைட் அண்ட் கிரவுண்ட் அப்படி இருக்கிற மாதிரியே சால்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ரைட் அண்ட் கிரவுண்ட் இதுலேருந்து வர ஒயரை நேராக எடுத்துகிட்டு வந்து இதில் சால்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து அவுட்புட் லைன், பேஸ்டபிளோட அவுட்புட் லைன். இந்த அவுட்புட் லைனில் வந்து சால்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோல், ரைட் சைட் ஃபஸ்ட்டு வால்யூம் கண்ட்ரோலுக்கு எட்டுற மாதிரி ஒயர் லென்த்தை அடிச்சிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த கண்ட்ரோல்லேருந்து இந்த பேஸ்டபிள் போர்டுக்கிட்ட வரணும். அதுக்கு ஒரு இவ்வளோ லென்த்து ஒயர் இருந்தால் போதும். இதை கட் பண்ணி சால்டர் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த போர்ட்லேருந்து வர அவுட்புட் லைனு. லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு இதை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் வால்யூம் கண்ட்ரோல் லைன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்டபிள் போர்டுக்கு லைன் கொடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லோவோட ஒயரு ஃபஸ்ட்டு வரணும், க்ரீன் சென்ட்ரு, ப்ளூ லாஸ்ட்டு, அந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க ஒயர் எல்லாமே. ஃபஸ்ட்டு எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ, எல்லோ, க்ரீன் அண்ட் ப்ளூ நம்ம சால்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு பவர் சப்ளை லைன் மட்டும் அடிச்சுக்கலாம். பவர் சப்ளையில் இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளஸ் வீன்னு கொடுத்துருவாங்களா, இது பாசிட்டிவ் வோல்ட்டு. இங்கே ஜிஎன்டின்னு இருக்கா, இது நெகட்டிவ் வோல்ட்டு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இது மட்டும் சால்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ்க்கு எல்லோ சால்டர் பண்ணிக்கிறேன், நெகட்டிவ்க்கு க்ரீன் சால்டர் பண்ணிக்கிறேன். முடிச்சாச்சு. இந்த போர்டில் எல்லாருக்கும் முடிச்சிட்டோம். பவர் இன்புட், ஆடியோ இன்புட் அண்ட் ஆடியோ அவுட்புட் எல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேஸ்டபிள் போர்ட்லேருந்து வந்த ஆடியோ அவுட்புட் லைனவை வால்யூம் கண்ட்ரோலில் சால்டர் பண்ணிக்கிறேன். க்ரீன் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கிற கிரவுண்டுக்கு, ப்ளூ வந்து இந்த சேனலில் ஃபஸ்ட்டு பின்னில், எல்லோ வந்து இந்த சேனலோட ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த 2 செகண்ட் பின்னும் அவுட்புட்டு, இந்த கிரவுண்டு இது 2 அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஆடியோ போர்டோட இன்புட்டில் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஆடியோ போர்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் முதல்ல சொன்ன மாதிரி ஆடியோ இன்புட் லைனவை இந்த வால்யூம் கண்ட்ரோல்லேருந்து எடுத்து சால்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேயும்
ப்ளூக்கு எடுத்த அவுட்புட் லைனில் பக்கத்துலேயே ப்ளூ ஒன்று கொடுத்துட்டு எல்லோ கொடுத்த அவுட்புட் லைனில் சேம் எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து நேராக ஆடியோ இன்புட்டில் சால்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து வர அவுட்புட் லைன் எல்லோ கொடுத்த இடத்துல எல்லோ, ப்ளூ கொடுத்த இடத்துல ப்ளூ, இந்த க்ரீன், இது 3 எட்டு வந்து லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு இந்த மாதிரி சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டர் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் இருக்கிற பாசிட்டிவ் வோல்ட்டை எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு பின் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பின்லேயும், கிரவுண்ட் எட்டு வந்து இது சென்டர் பின்லேயும் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. இதுலேருந்து வர அவுட்புட் எட்டு வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு பவர் சப்ளைட் வந்து இதில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த போர்டுக்கு பவர் சப்ளை வேணும், அதுக்கு ஒரு லைன் அடிச்சுக்கிறேன். இதுதான் இந்த போர்டோட பவர் சப்ளை. இதை இந்த இடத்துல வர மாதிரி ஒயர் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் லைனை சால்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வர ஆடியோ அவுட்புட் லைன் எடுத்து இதில் சால்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ப்ளூடூத் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆடியோவோட அவுட்புட் லைனை இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை லைனை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்லேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். இந்த பக்கம் ப்ளைனாக இருக்கும், இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் இந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்கிறது பாசிட்டிவ், இந்த லைன் போட்டிருக்கிறது நெகட்டிவ். இதை பார்த்து இந்த ரெகுலேட் ரைஸில் லைன் கொடுக்கணும். இந்த மாதிரி லைன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு 2 ஒயர் சால்டர் பண்ணிக்கிறேன். சால்டர் பண்ணியாச்சு. சால்டர் பண்ணிட்டு அந்த ஒயரை நேராக இங்கே எட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து பேஸ் டபுள் போர்டோட பவர் சப்ளை, இது ஆடியோ போர்டு ப்ளூடூத் போர்டோட பவர் சப்ளை. இது ரெண்டும் இந்த டிசி பின்னில் லைன் கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிசி மேல் கேபிள் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துக்கலாம். லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி, அதாவது பஸர் மோட், கண்டினியூட்டி மோட் வச்சுட்டு இந்த பாசிட்டிவ் அவுட்புட் ரெட் இருக்கு இல்லைங்களா, இதில் லைன் கொடுத்துட்டு இந்த பின்னில் எது பாசிட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். இது பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அது மாதிரி இந்த பாசிட்டிவோட அவுட்புட்டில் ஒரு டயோடு ஒன்று லைன் கொடுத்துக்கிறேன், 6 ஆம்பியர் டயோடு ஒன்று. நெகட்டிவ் அவுட்புட்டு டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 ஆம்பியர் டயோடு லைன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சுவிட்சுக்கு அடித்தோம் இல்லைங்களா 2 ஒயரு, இதில் ஒரு ஒயரை இந்த டயோடு லைன் கொடுத்துக்கிறேன். இன்னொரு ஒயரை இந்த 2 போர்டோட பாசிட்டிவ் இன்புட்டில் லைன் கொடுத்துக்கிறேன். சுவிட்சிலேருந்து அடித்த 2 லைனை ஒன்று டயோடோட அவுட்புட்டில் கொடுத்துக்கிட்டேன். இன்னொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 போர்டோட பாசிட்டிவில் கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த 2 நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த டிசி சாக்கெட்டில் இருக்கிற இந்த நெகட்டிவ் பின்னில் சால்டர் பண்ணிக்கலாம். லைன் கொடுத்தாச்சு நெகட்டிவை. நெக்ஸ்ட்டு இந்த பாசிட்டிவ் சால்டர் பண்ணுறதை டேப் போட்டு ஒட்டிடலாம். டேப் போட்டு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வால்யூம் கண்ட்ரோலுக்கு நாபு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த புஷ்ஷு போட்டு வால்யூம் கண்ட்ரோல் எல்லாம் 0ல் வச்சுக்கோங்க, டவுன் பண்ணிக்கோங்க. இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு இந்த நாபில் இந்த மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மார்க்கு 0 பார்க்குற மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ண இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பீக்கர் எப்படி ரெடி பண்ணுன்ற வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் அடாப்டர் எடுத்துக்கோங்க. இது 2 ஆம்பியர் அடாப்டரு. நீங்கள் ஒரு 3 ஆம்பியர் இல்லை 5 ஆம்பியர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி டிசி பில்ல கனெக்ட் பண்ணிடுங்க. வாவ், ஆன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிமோட்டு நீங்கள் ப்ளூடூத் போர்டு வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். FM mode, AUX mode, Bluetooth mode. இந்த பென்ட்ரைவ் போட்டு செக் பண்ணி காட்டுறேன். Play by USB drive. ஒர்க் ஆகுது. இது மேலே கேபினெட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ளே ஏதாவது லைன் லூஸாக இருந்தால் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குது. பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ணலாமா? ஆன் ஆயிடுச்சு. Play by USB drive. சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க ஆடியோ கிளாரிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பிளிஃபையர் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் விரும்புகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெடி பண்ணி போறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you on next video. Bye.